இந்த விதைப்பவர் உவமைகளை நாம் பல நிலைகளிலே கேட்டிருக்கின்றோம். பலவிதமான விளக்கங்களையும் நாம் கேட்டிருக்கின்றோம். விதைப்பவர் ஆண்டவர், விதைகள் அவருடைய வார்த்தைகள். அந்த விதைகள் எப்பொழுதுமே வீரியம் மிக்கவை, ஆற்றல் மிக்கவை, சக்தி மிக்கவை. விதைக்கப்படுகின்ற விதைகள் அந்தந்த நிலங்களை பொறுத்து தான் பலன் தருகின்றன. கடினமான பாறையான நிலங்களிலே விழுந்தால் அது வளர்வதற்கு கடினமாக இருக்கும், பலனும் மிக சொற்பமாகவே இருக்கும். பண்பட்ட நல்ல மிகவும் அழகாக பராமரிக்கப்பட்ட நன்றாக கிளறப்பட்ட அந்த நல்ல நிலத்திலே விழுகின்ற விதைகள் கண்டிப்பாக பலன் தரும். மற்றவர்கள் நடந்து செல்லுகின்ற அந்த பாதசாரிகள் நடக்கின்ற அந்த இடங்களிலே விதைக்கப்படுகின்ற விதைகளும் மிதிபட்டு அழிந்து போகும். முட்செடிகளிலே விழுகின்ற அந்த விதைகளும் அந்த முட்செடிகளால் அமுக்கப்பட்டு நெரிக்கப்பட்டு அது மாய்ந்து போகும். நல்ல நிலங்களிலே விதைக்கப்படுகின்ற விதைகள் நல்ல பலனை தருகின்றன. நாம் எத்தகைய நிலங்களாக இருக்கின்றோம்? இறைவன் இறை வார்த்தை என்ற நல்ல விதைகளை, வீரியமிக்க விதைகளை, ஆற்றலும் சக்தியும் மிக்க விதைகளை நம்மிடம் தூவுகின்றார். நாம் எத்தகைய நிலங்களாக இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்வு என்ற அந்த நிலத்தினை பொறுத்துத்தான் நாம் பலன்களை தரப்போகின்றோம். ஆகவே நாம் பண்பட்ட நிலமா, அல்லது பால்வெளி நிலமா, அல்லது பாதசாரிகள் சென்று வருகின்ற நிலமா, அல்லது முட்செடிகள் நிறைந்த நிலமாக நம்முடைய வாழ்வை வைத்திருக்கின்றோமா? முட்செடிகளாக இருந்தால் அவைகளை தூக்கி எறிய வேண்டும். பாதசார நிலைகளாக இருந்தால் அதனை நன்றாக கொத்தி அதை பண்படுத்த வேண்டும். பாறை நிலங்களாக இருந்தால் அந்த பாறைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவைகளை பண்படுத்த வேண்டும். நல்ல நிலமாக, பண்பட்ட நிலமாக நம்முடைய வாழ்விலே தேவையில்லாதவைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இறை வார்த்தையை நம்முடைய மனங்களிலே வாழ்வு தருகின்ற விதைகளாக, அல்லது கனி தருகின்ற பலன் தருகின்ற விதைகளாக வளர்க்க நாம் அனைவரும் நம்முடைய வாழ்வு என்ற நிலத்தை பண்படுத்துவோம், சீர்படுத்துவோம். இந்த திருப்பலி அதற்கு நமக்கு ஆற்றலையும் சக்தியையும் அருள் வரங்களையும் தரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். இறைவன் நம்முடைய வாழ்வு என்ற நிலங்களை நல்ல பண்பட்ட நிலங்களாக மாற்றி பலன் தருகின்ற நிலங்களாக மாற இறைவன் நமக்கு அருள் புரிவாராக.